யெகோவாயிரு பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, கடந்த பகுதியில மனிதர்கள் நாம செய்த நன்மையை மறந்தாலும் ஆண்டவர் அதை மறக்க மாட்டாங்க. மனிதர்கள் மறப்பது நல்லது. ஏன்னா நாம செய்த நன்மை ஆண்டவரின் கணக்குல சேர்க்கப்படும் போது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்துல பெற முடியும். எடுத்துக்காட்டாக யோசேப்பை பானபாத்திரக்காரர் மறந்தது நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவரை மறக்கல்ல. இந்திய பகுதியில நாம பார்க்கும்போது இந்த பானபாத்திரக்காரர் 1-2 நாட்கள் மாதங்கள் அல்லங்க, 2 வருஷம் யோசேப்பை மறந்துட்டாங்க. ஆனால் யோசேப்பின் நிலைமையை நாம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சிறை வாழ்க்கையானது அவருக்கு கசப்பானதா, விரும்பத்தகாத ஒன்றாக தான் இருந்தது. ஏன்னா ஆதியாகமம் 40:14 நாம பார்க்கும்போது பானபாத்திரக்காரர்கிட்ட, நீ என் மீது தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனிடத்துல அறிவித்து என்னை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நான் செய்த தப்புக்கல்ல, செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நம்மை மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டாங்க. யோசேப்பு கூட அப்படிதான். அவர் மறந்து போனாலும் யோசேப்பு ஆண்டவரை விட்டு விலகல. இன்னும் தன்னை ஆண்டவரோடு இணைத்து கொண்ட ஒரு மனிதராக காணப்பட்டாரு. ஒரு மனிதன் தன்னோட தாழ்வுல இன்னி ஒரு மனிதனை எதிர்பார்த்தால் அன்றும் சரி, இன்றைய நாட்களும் சரி, அங்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது. ஒருவேளை உதவிகள் செய்தால் கூட ஏதோ ஒரு சுயநல நோக்கம் அதுல காணப்படும். அல்லது அவங்க மனதார உதவினால் கூட எத்தனை நாட்கள் நமக்கு உதவ முடியும் சொல்லுங்க? அதாவது தன்னுடைய காரியங்கள்ல ஒரு மனிதனுக்கு முழுமையான திருப்தி கிடைச்சாலே அவன் மனம் தனது கடந்த கால நிலைமை, உதவின மனிதர்களை கூட இப்ப மறந்து போற காலங்கள். இந்த தவறு தேவ பிள்ளைகள் பண்ணாதீங்க. ஒடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு வார்த்தையானாலும் சரி, சொல்லி உங்களை தேற்றின மற்றும் ஒரு சின்ன உதவி ஆனாலும் சரி, செய்து உதவின பிள்ளைகளை நீங்க மறக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஏற்ற நேரத்துல ஆறுதலாய் அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகள், சொன்ன வார்த்தைகள், உதவிகள் எல்லாமே உங்களுக்கு அப்போ ஆறுதல் தந்தது தானே. எனவேதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற நேரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று. நீங்க மறக்கலாம், ஆனால் நம் தேவன் மறக்க மாட்டாங்க. ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரம் மறக்கப்பட்ட அந்த நபர்களின் பெயர் மாறும், அவங்க தலை உயரும், நிலையும் மாறும். ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட நபர்களுக்கு நன்மை செய்திருக்காங்க. அது ஆண்டவர் பார்வையில பிரீதியாய் எண்ணப்பட்டது. இதை கேட்கிற நீங்க ஒருவேளை மறக்கப்பட்ட நபராய் கூட காணப்படலாம். சிந்திச்சு பாருங்க. அதாவது யோசேப்போட கூட இருந்த தேவன், தயவு கிடைக்க செய்த தேவன், எல்லாம் வாக்கிய பண்ணின தேவன், யோசேப்பு மறக்கப்பட்ட போது ஏன் அமைதியா இருந்தாங்க தெரியுமா? அவர் யோசேப்பை உயர்த்த குறித்த ஒரு நேரம் வச்சிருந்தாங்க. அந்த நேரம் அந்த நேரத்துல வரல. நீங்களும் நினைக்கிறீங்களா, நான் ஒடுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிறேன்னு, என் பக்கம் எனது நியாயம் வெளிப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, ஏற்ற நேரம் உங்களுக்கும் நேரம் வரும், உங்க நிலைமை மாறும். ஏன்னா மனிதன் மறந்தாலும் நீங்க செய்த நன்மை ஆண்டவரின் கணக்குல இருக்குது. இன்றைய தினம் 2 காரியங்கள் பார்த்தோம். ஒடுக்கப்பட்ட நேரத்துல உங்களுக்கு நன்மை செய்தவங்களை நீங்க மறக்காதீங்க. ஒருவேளை நீங்க மறக்கப்பட்ட நபராக காணப்பட்டால் ஏற்ற நேரத்துல உங்க தலை உயரும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.